viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஹைவேஸ் ரோட்டில் எப்படி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி பக்காவாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சார் இருக்குது ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது? நல்ல கான்ஃபிடன்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவலாக வேலூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போது வேலூர் வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடலான்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ சூப்பர் சார். ஒரு பக்கா கான்ஃபிடன்ஸில் கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஹைவேஸ் ட்ரெயினிங் வந்து பக்காவாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ ஹைவேஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் சிங்கிள் இதுலேயே வந்து ஆப்போசிட்லேயே வரதுனால எப்படி ஓவர்டேக் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுன்றது கரெக்டாக புரியுது. ஓகே. ஸோ எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து பக்கா கண்ட்ரோல் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பக்காவாக வந்து பிஃபோராக வந்து ப்ரிகாஷனாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பெண்ட் இருக்குது இந்த ரோடை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னாலே எனிவேர் எங்கே வேணால் ஈஸியாக ஓட்டிடலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஹைவே. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஆப்போசிட்லேருந்து வண்டி வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது இங்கேருந்து போகும்போது நிறைய பேர் ஒன் வேல வருவாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன் வேல வரவங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன் வேலையும் வருவாங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும். நடுவில் அங்கங்கே செக் போஸ்ட்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள் செக் போஸ்ட் வருது. ஸோ அங்கங்கே செக் போஸ்ட் இருக்கும். அதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகணும். ஏன்னா நம்மளை தாண்டி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணும்போது அவருக்கு வந்து எந்தளவுக்கு கேப் கொடுத்து ஓட்டணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்லோவாக போய்ங்க. நல்லா ஸ்லோ பண்ணி போங்க. ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவர் போகிற மாதிரியே போங்க. மெதுவாக ஸ்லோவாக போங்க சார். ஸ்பீடை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஏறி வராரு. நின்றுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஜாம் பண்ணி விடக்கூடாது. உங்களை நம்பி தான் அவர் வந்திருப்பார். இப்போது நீங்கள் கபீர்னு வந்து இந்த இடத்துல ரைட் எடுத்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டு கீரை போட்டுருங்க. கிளச் அழுத்தி போடுங்க சார். ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அழுத்துங்க. ரைட் நல்லா கட் பண்ணி மூவ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்டுங்க. பார்த்து மெதுவாக மாற்ற சொல்லியிருக்கோம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகி நிற்கக்கூடாது சார். கரெக்டாக வந்த இதுக்கு நீங்கள் அழகாக கிராஸ் பண்ணி போய் ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருந்தாரா? அதுதான் வந்து அங்கேருந்தே வரும்போது நான் உங்களை ஸ்லோவாக வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்லோவாக வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் கால்குலேட் பண்ண முடியும். போக முடியுமா? அங்கேயே நிற்கலாம். அதுதான் என்ட்ரா முன்னாடி நிற்கணும். இந்த மாதிரி நடுவில் வந்துடக்கூடாது. நடுவில் வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தார் பாருங்க. அவர் நின்றார். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் போயிடுவீங்க நம்பி வந்திருப்பாரு. நீங்கள் சப்புன்னு வந்து நின்ட்டீங்க. அவர் உங்களை தாண்டி போனார் பாருங்க. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு கிரிட்டிக்கலான மூவ்மெண்ட்டை கண்டிப்பாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான மூவ்மெண்ட்டை உருவாக்கி விடக்கூடாது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து ஸ்லோவாக வந்து கேப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே வரணும். கேப் இல்லைன்னா நீங்கள் முன்னாடி நின்றுங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சேஃபு. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரி ஒரு பாலத்தில் கிராஸ் பண்ணி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வரவங்களோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பயங்கர ஸ்பீடாக வருவாங்க. சம்டைம்ஸில் வந்து கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காமல் போகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ரெடி டு அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயின். இந்த ஹைவேஸ் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ டிரைவ் சேஃப். 60க்கு மேலே ஓட்டக்கூடாது. ஒரு பிகினர் லெவலில் இருந்து இப்போ தான் வந்து நம்ம ஹைவேஸ்லலாம் ஓட்டி பழகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த் வரைக்கும் 60லே ஓட்டி நல்லா ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் வரணும். இது ஒரு பெரிய ரிஸ்க் பெண்டு. மெதுவாக போங்க. ஏன்னா நடுவில் தடுப்பே கிடையாது. அங்கேருந்து வரவங்களுக்கு ஸ்லோவாக போங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்கள பேஸ் பண்ணி தான் அங்கேருந்து வரவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ், அங்கேருந்து வரவங்களும் ஸ்பீடாக வருவாங்க. வர மெதுவாக லெஃப்ட்லேயே இருங்க. எஸ். ஸோ ஒரு பக்கா கண்ட்ரோல் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டணுங்கிறத சாருக்கு வந்து ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படி சார் இருந்தது ஹைவேஸ்? நல்லா கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. ஓகே. ஹைவேஸில் இதுக்கு முன்னாடி ஓட்டல. ஓகே. சில இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் புரியுது. எந்தெந்த நேரத்தில் ஸ்லோ பண்ணலாம் எப்படி கீர் மாற்றிங்க.
அது இல்லை, நியூட்ரல் பண்ணுங்கள். இப்படி அப்படி. ஏன்னா நீங்கள் 4ல் இருந்தீங்க, 5 போகிறீங்க. எஸ். ஸோ வியூவர்ஸ் 5th கியரில் சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு மேனுவல் வெஹிக்கிள். ஸோ அந்த மேனுவல் வெஹிக்கிளில் எவ்வளோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கிற கிளாரிட்டியை வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டில் போகாதீங்க, வண்டி வருது. நியூட்ரல் ஃப்ளோ பண்ணுங்கள், அப்படியே ஸ்லோ பண்ணிங்க, அவ்வளோதான். ஹார்ன் அடிங்க. ரைட்டில் வண்டி வரும், கிட்ட போகாதீங்க, இந்த வண்டி கிட்ட போகாதீங்க. ரைட்டில் வண்டி வருதா? ஒரு ஏறட்டும். தாடு போட்டுங்க, பொறுமையாக போயிட்டுருங்க. அவரெல்லாம் போனதுக்கப்புறம் ஏறிக்கலாம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி லைனாக வண்டி வரும். எல்லா வண்டியும் போனதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரம் ஸ்லோவாக வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதுனால நம்மளோட வெஹிக்கிள் லெவலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன்னா ஓவர்டேக்கிங் பண்ணுறதுங்கிறது வந்து பின்னாடி லைனாக எல்லாம் ஸ்பீட் லைனில் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம லைன் வந்து ஆவரேஜாக போகிற லைனு. இந்த லைன்லேருந்து நம்ம ரைட் லைனுக்கு மூவ் ஆகணும்னா ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக தான் நம்ம மூவ் ஆகணும். ஆனால் ரைட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும், நான் ஸ்டாப்பாக வரும் வண்டி. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்லோவாக பொறுமையாக இருக்க முடியுமோ பொறுமையாக இருங்க. ஸோ ஒன்ஸும் வண்டி வரலனா மட்டும் தான் உங்களால் போக முடியும். அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும். ஆப்போசிட்லேயும் பார்க்கணும். ஆப்போசிட்டில் பாருங்கள், இப்போ பஸ் வந்ததுனால அவர் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் அவருமே போக முடியாது, ஏன்னா அங்கேருந்து வண்டியை வந்துட்டுருக்கு. ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி தான் அவர் போக முடியும். இதில் போக முடியாது, ஆப்போசிட்டில் வண்டி. இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க, பின்னாடி பாருங்கள் வண்டி வருதான்னு. ஆப்போசிட்டில் எட்டி பாருங்கள், வரல. ரைட்டில் போய் போங்க. ஓகே, இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வந்தீங்க. அந்த மாதிரி தான் பொறுமையாக இருந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வரணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். மல்டி டாஸ்க்குங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது தான் உங்களுக்கு மல்டி டாஸ்க்கு. ஸோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹைவேஸில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பக்காவாக தெரிஞ்சுக்கணும். அதில் மெயினாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், சேஃபாகவும் ட்ரைவ் பண்ண முடியும். எப்படி சார் இருக்குது ஹைவேஸில் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்ல கான்ஃபிடன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்களா? லைக் நேரோ லைனில் ஓட்டுறதுக்கு இதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதில் வந்து ஒரு கை பிரேக்கில் கியர் பாக்ஸ்லேயும் ஒன்று இதுலேயும் வச்சுருப்போம். இப்போ இதில் வந்து 2 ஹேண்ட் டிரைவிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், இல்லைன்னா டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டு. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் ஹேண்டில் தான் பிடிக்கணும், சிங்கிள் ஹேண்டில் பிடிச்சி ஓட்ட முடியாது. ஏன்னா ஸ்பீடு போகிறதுனால என்ன ஆகும்னா ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து டபுள் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். சிட்டி லிமிட்டில் நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் ஓட்டலாம். ஏன்னா சிட்டி லிமிட்டில் நீங்கள் வந்து ஸ்பீடு அவ்வளோ ஓட்ட போகிறது கிடையாது, நார்மலாக ஓட்டுவீங்க. ரெண்டாவது மல்டி டாஸ்க் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் சிட்டியில். ஹைவேஸில் வந்து மல்டி டாஸ்க் ரொம்ப கம்மி, ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கணும். வியூவர்ஸ் உங்களுக்கும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.